எல்லாருக்கும் வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி. சரி, ஒரு கதை சொல்லுங்க சார். யாரும் ஹீரோ இல்லை, யாரும் வில்லன்னு சொல்லி தான் படம் எடுத்தோம். ஆனால் எனக்கு வில்லன் அவார்டு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பேசுன்னு தெரியல. நான் புஷ்கர் காயத்துக்கு நிறையா நன்றி சொல்லிட்டேன். மேடையில் சொன்ன ஒரு மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? மொத்தமாகவே நான் இந்த கதையை ஃபஸ்ட்டு கேட்டதுலேருந்து இது படமாய் வந்த வரைக்குமே இதுலேருந்து நான் அனுபவித்த ப்ராசஸ் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில். என் அறிவு கொஞ்சம் வளர்ந்தது நான் நம்புகிறேன் இந்த படத்தில் வேலை செஞ்சதுனால. அண்ட் என் மக்களோட ரசனைக்கு நான் முதல் தலை வணங்குறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப அள்ளு இல்லாமல் தான் முதல் நைட்டு உட்காந்துருந்தோம். யார் யார் ட்விட்டரில் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னு பார்த்து தான் இருந்தோம் நாங்கள். பட் அது கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தது. பட் நீங்கள் ரசித்து கொண்டாடின விதம் தான் இந்த படத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு போச்சு. நன்றி. நிறைய வெரைட்டியான கெட்டப்பில் உங்களை பார்க்குறோம். இப்போ அடுத்தடுத்து ரொம்ப வெரைட்டியான படங்கள்லாம் பண்ணுறீங்க. எங்களுக்கு திரும்ப பாலகுமாரா அவரை பார்க்கணும். எப்போ பார்க்கலாம்? ஜுங்கா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்களே ரொம்ப ரசித்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மனசை திறந்து சிரிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாலகுமார் மாதிரி. நீங்கள் நிஜ வாழ்க்கையில் விக்ரமா வேதாவா? இல்லைங்க, நான் வந்தோடனே விலை கொடுத்துருங்க. விக்ரமும் வேதாவும் தனித்தனி இல்லை, ஒன்று தாங்க. ஆக்சுவலாக நான் நல்லவனும் இல்லை, நல்லவனே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் யாரு? எங்கள் அப்பான்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ப்ரோ பண்ணாரு? என்னை பெற்று வளர்த்தார்ல. நன்றி. நன்றி. அதே மாதிரி குஷ்பு மேம், ஒரு நடிகைக்கு கோயில் கட்டினாங்கன்னா அது உங்களுக்கு தான். திருச்சியில் கோயில் கட்டினாங்களா, அதில் என்னுடைய செங்கல் ஒரு 16 செங்கல் இருக்கு. ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. ஆமாம், அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அந்த கோயிலுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வரையும் குஷ்பு இட்லி மறக்கவே முடியாது. சம் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறதுல. இன்னைக்கு விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த மேடையில் விஜய் சேதுபதிக்கு நான் அவார்டு கொடுத்துருக்கேன். இட்ஸ் அன் ஆனர் டு மீ. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சிறந்த நடிகர் பார்க்குறது ரொம்ப அற்புதம். இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்து நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி, அவர் ஜென்ரலி கால்ஸ் எடுக்க மாட்டார், ஸோ முன்னாடி மெசேஜ் அனுப்பணும். ஸோ பட் விஜய்க்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் யுவர் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸஸ். அதுவும் அதில் ஒரு சிம்பிள் ஷாட் இருக்கும். நீங்கள் முன்னாடி போயிட்டுருப்பீங்க, தம்பி பின்னாடி ஒருத்தனை அடிப்பான். திரும்பி பார்த்துட்டு முகத்தில் ஒரு ஹை ஸ்பீட் ஷாட், ஆனால் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அதில் ஒரு பெருமை, அன்பு எல்லாமே கலந்து. அது எங்கிருந்து வருது உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் டக்குன்னு கேட்டால் யோசிச்சு தான் போக சொல்லுவோம். இல்லை, உண்மையில் அந்த ஷாட் நான் மறுபடியும் பார்க்கணும். தியேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஷாட் பார்க்கணுன்னா நான் 2 தடவை பேக் டு பேக் இந்த படம் பார்த்தேன். உங்களுக்காக மட்டும் பார்த்தேன் இந்த படம். ஸோ மச் தேங்க்யூ. ஐ திங்க் யூ ஆர் ஃபென்டாபுலஸ், பிரில்லியண்ட்டாக இருந்தீங்க இந்த படத்தில். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். சகோ, தேங்க்யூ. தேங்க்ஸ்.